ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு போகும்போது தூங்கிவிட்டோம் என்றால் மீண்டும் எழும்புவோம் என்பதில் யாருக்கும் எந்த நிச்சயமும் கிடையாது. காரணம் என்னன்னா, தூக்கம் என்பதே ஒரு பாதி மரணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு செல்லுகிற நேரத்தில் எப்படி தூங்குவார்கள் என்பதை அழகாக ஒரு நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு போனாங்கன்னா வலது கன்னத்தில் வலது கையை வைத்தவர்களாக தூங்குவார்கள். தூங்குகிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்கிற ஒரு பிரார்த்தனையை ஓதிவிட்டுத்தான் தூங்குவார்கள் என்று குறித்த நபிமொழி நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. இறைவா, உன்னுடைய பெயரை சொல்லியே இறக்கிறேன், உன்னுடைய பெயரை சொல்லியே உயிர் வாழவும் செய்கிறேன் என்பது அந்த பிரார்த்தனையினுடைய பொருளாக இருக்கிறது. எனவே தூங்கச் சென்றோம் என்றால் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்கிற இந்த பிரார்த்தனையையும் நாம் ஓதிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், தூக்கத்திலே கூட நாம் இறந்துவிடக் கூடும். நாம் இறப்பதும் மீண்டும் உயிர் பெற்று வருவதும் இறைவன் கையில் தான் இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக இந்த பிரார்த்தனையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த பிரார்த்தனையையும் மனனமிட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக.